தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு எதிரான கூட்டு எதிர்க்கட்சியின் பேரணி அடுத்த மாதம் நடைபெறவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த பேரணி நவம்பர் 21ஆம் தேதி நுகேகொடையில் பிற்பகல் 2 மணியளவில் நடைபெறவுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, பொதுஜன ஐக்கிய முன்னணி உள்ளிட்ட எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்த 30க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகள் அந்த பேரணியில் இடையே உள்ளதாகவும் கூறப்படுகிறது. அரசாங்கத்துக்கு எதிரான இந்த பேரணியை ஏற்பாடு செய்வது குறித்து அரசியல் கட்சிகளுக்கிடையே கலந்துரையாடல்கள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. வெலிகம பிரதேச சபை தலைவர் லஸ்ன விக்ரமசேகரவின் கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர் மகரகமவில் கைது செய்யப்பட்டுள்ளார். விசேட அதிரடிப்படையினரால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் 12 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் கையடக்க தொலைபேசியை பயன்படுத்துவதை தடை செய்ய திட்டமிட்டுள்ளதாக மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சர் சரோஜா போல்ராஜ் அறிவித்துள்ளார். 12 வயதுக்குட்பட்ட எந்த ஒரு சிறுவரும் கையடக்க தொலைபேசியை வைத்திருக்கவோ அல்லது பயன்படுத்தவோ அனுமதிக்கப்படுவதை தடுக்க அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்க திட்டமிட்டுள்ளது. இந்த நடவடிக்கை அதிகப்படியான திரை நேரம் மற்றும் தீங்கு விளைவிக்கும் ஆன்லைன் உள்ளடக்கத்திற்கு ஆளாகாமல் சிறுவர்களை பாதுகாப்பதையும் ஆரோக்கியமான சிறுவர் பருவ வளர்ச்சி மற்றும் சமூக தொடர்புகளை ஊக்குவிப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது என்று அவர் கூறினார். மக்கள் ஆதரவில் அதிகாரத்தை கைப்பற்றியவர்கள் தான் என்று சுகபோகங்களை அனுபவித்து வருகின்றனர். சமூகத்தில் கொலை கலாச்சாரம் முழு நாட்டையும் ஆக்கிரமித்துள்ளது. பிரதேச சபை தவிசாளரால் பொதுமக்கள் தினத்தை கொண்டு நடத்தவோ நீதிமன்றத்தில் வழக்குகளை விசாரிக்கவோ முடியாத நிலை எழுந்துள்ளது. மனித உரிமை மீறல்கள் எல்லா இடங்களிலும் நடைபெறுகின்றன. அரசாங்கத்தின் இயலாமையினால் இந்த நடவடிக்கைகளை தடுக்க முடியாது போயுள்ளன. காட்டுச்சட்டம், கோலோச்சி, பாதாள உலகம் ஆளும் சூழலை இந்த அரசாங்கம் உருவாக்கியுள்ளது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு வாகனேரி கொழும்பு வீதியின் அருகிலுள்ள காட்டுப்பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் காணப்பட்ட கைக்குண்டு ஒன்றை வாழைச்சேனை போலீசார் நேற்று மாலை மீட்டுள்ளனர். அரசு புலனாய்வு துறைக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து குறித்த குண்டு மீட்கப்பட்டுள்ளது. இது கடந்த காலத்தில் விடுதலை புலிகள் அமைப்பினால் கைவிடப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் தெரிவித்துள்ளனர். இதேவேளை கடந்த வாரம் வடமுனை வயல் பிரதேசத்தில் கைவிடப்பட்ட நிலையில் இதே போன்றதொரு மேலும் ஒரு கைக்குண்டு கண்டெடுக்கப்பட்டிருந்தது. கொழும்பு கோட்டையிலிருந்து பாதுளை நோக்கி சென்ற எல்ல ஒடிசி சுற்றுலா ரயில் வட்டக்குட ரயில் நிலையம் அருகே நேற்று பிற்பகல் தடம் புரண்டதாக நாவலப்பட்டி ரயில் கட்டுப்பாட்டு அறை தெரிவித்துள்ளது. இதில் பின்புற என்ஜின் கொண்ட ஒரு ரயில் பெட்டி தரம் புரண்டுள்ளதாகவும் ரயில்வே திணைக்கள அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். வட்டக்குட ரயில் நிலையத்தை நெருங்கிக் கொண்டிருந்த போது ரயில் தடம் புரண்டுள்ளது. ஓட்டுநர் உரிம கட்டணத்தை திருத்துவது தொடர்பாக இன்னும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிவிப்பை மோட்டார் போக்குவரத்து திணைக்கள ஆணையாளர் நாயகம் கமலமரசிங்க குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆண்டு கட்டண உயர்வுக்கான அதிகபட்ச வரம்பு 15% ஆகும். ஆனால் அது ஒரு தீர்மானிக்கப்பட்ட மதிப்பு அல்ல என்றும் திருத்தத்திற்கான அதிகபட்ச வரம்பு மட்டுமே என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு 3 வருடங்களுக்கும் கட்டண திருத்தம் ஏற்படுவதால் இந்த திருத்தம் குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக ஆணையாளர் நாயகம் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக நாட்டின் 18 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. அந்த மாவட்டங்களில் 7395 குடும்பங்களைச் சேர்ந்த 29,414 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் 11 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கை அறிவித்தல் மேலும் நீடிக்கப்பட்டுள்ளதாகவும் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சிரேஷ்ட புவியியலாளர் கலாநிதி வசந்த சேனாதீர தெரிவித்துள்ளார். காத்தான்குடி பகுதியில் நேற்று குளம் ஒன்றில் இருந்து உடலின் பாகம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குறித்த உடல் பாகம் காத்தான்குடி 5 பகுதியைச் சேர்ந்த 66 வயதுடைய ஒருவரின் தலையென அடையாளம் காணப்பட்டுள்ளது.
மேலும் அவரது உறவினர்கள் 2 நாட்களுக்கு முன்பு அந்த நபர் காணாமல் போனதாக காத்தான்குடி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளதாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. உடல் பாகம் கண்டுபிடிக்கப்பட்ட பகுதியில் முதலைகள் அடிக்கடி வந்து செல்வதாகவும் இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளில் அந்த நபர் குறித்த இடத்தில் குளிக்கச் சென்றிருக்கலாம் என்பதும் தெரிய வந்துள்ளது. மேலும் குறித்த நபர் முதலையால் தாக்கப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். நாடளாவிய ரீதியில் உள்ள மருத்துவமனைகளில் 1000க்கும் மேற்பட்ட மருந்தாளர்களுக்கு வெற்றிடங்கள் நிலவுவதாக அரசு மருந்தாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதனால் அரசு மருத்துவமனைகளுக்கு வரும் நோயாளர்கள் மருந்துகளை பெற நீண்ட நேரம் வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது. வெள்ளவாய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வெள்ளவாய தனமல்வில பிரதான வீதியில் 2 முச்சக்கர வண்டிகள் ஒன்றுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் 2 பெண்கள் உட்பட 4 பேர் 2 முச்சக்கர வண்டிகளிலும் பயணித்துள்ளனர். குறித்த விபத்தில் அவர்கள் 4 பலத்த காயமடைந்து வெள்ளவாய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக மொனராகலை மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். காவல்துறையினரின் உத்தரவை மீறி ரத்மலானை பகுதியில் வேனை செலுத்திய குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்ட அதன் சாரதி பல குற்றங்கள் தொடர்பில் மெதிரிக்கரிய காவல்துறையினரால் தேடப்பட்டு வந்தவர் என காவல்துறை ஊடக பேச்சாளர் FU உட்லத் தெரிவித்துள்ளார். ரத்மலானை பகுதியில் காவல்துறையினரின் கட்டளையை மீறி செலுத்தப்பட்ட வேன் மற்றும் கைது செய்யப்பட்ட சாரதி தொடர்பில் பல உண்மைகளை தற்போது காவல்துறையினர் கண்டுபிடித்துள்ளனர். அதன்படி குறித்த சாரதி போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டுள்ளாரா அல்லது போதைப்பொருள் பாவனையில் ஈடுபட்டுள்ளாரா என்பதை அறிய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட நபர் கல்கரியாகம பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் சுற்றுலா போக்குவரத்து சாரதியாக பணியாற்றி வருவதாகவும் தெரிய வந்துள்ளது. இந்தியாவின் நாகப்பட்டினத்துக்கும் இலங்கையின் காங்கேசன்துறைக்கும் இடையிலான கப்பல் போக்குவரத்து சேவை நேற்று இடைநிறுத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்தாலும் வானிலை மாற்றத்தின் காரணமாகவும் நேற்று முதல் எதிர்வரும் டிசம்பர் மாதம் வரையில் நாகை இலங்கை இடையிலான பயணிகள் கப்பல் சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது என்று கப்பல் நிறுவனம் அறிவித்துள்ளது. கட்டுவன்வில வெளிக்கந்த பிரதான வீதியில் வேறொன்று பாதையை விட்டு விலகி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். ஒரு குடும்பத்தை ஏற்றிச் சென்ற வேனை குறித்த விபத்தில் சிக்கியுள்ளது. விபத்து நடந்த நேரத்தில் உள்ளூர் வாசிகள் சம்பவ இடத்துக்கு வந்து வேனில் சிக்கியவர்களை மீட்டு வெளிக்கந்த வைத்தியசாலையில் சேர்த்துள்ளனர். இந்த விபத்துக்கான காரணம் இன்னும் வெளியாகவில்லை. முன்மொழியப்பட்ட கல்வி மறுசீரமைப்பு தொடர்பான தீர்மானங்களை அரசாங்கம் மாற்றாவிட்டால் அடுத்த ஆண்டு பாடசாலைகள் தொடங்குவதற்கு முன்பு அனைத்து ஆசிரியர்களையும் ஒன்றிணைத்து பாரிய தொழிற்சங்க நடவடிக்கை மேற்கொள்ளப் போவதாக ஆசிரியர் மற்றும் அதிபர் தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது. கல்வி மறுசீரமைப்புகளுக்கு இணங்க பாடசாலை நடைபெறும் காலத்தை நீடிக்கவும் 50க்கும் குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகளை மூடவும் முன்மொழியப்பட்டுள்ளது. இந்த நிலைமைகளால் மாணவர்கள் பெரும் அழுத்தத்திற்கு உள்ளாவார்கள் என குறித்த சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.